அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்கிறாரு. அன்றைய நாள் உண்மையிலேயே அமாவாசை நாளா இருந்தது. ஆனா அபிராமி பட்டர் அபிராமி தேவியினுடைய பொலிவான முகத்தை பார்த்து மனம் மயங்கி இன்றைய நாள் பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னனுக்கு இன்னுமே பயங்கரமா கோபம் ஏற்படுது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பௌர்ணமி நாளா இல்லை அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும்னு சொல்லிட்டு மன்னர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கறத அபிராமி பட்டர் உணர்றாரு. இதனால ரொம்பவே மன கஷ்டம் அடைகிறாரு. கோவிலுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய தீக்குழியை ஏற்படுத்துறாரு. அந்த தீக்குழிக்கு மேல 100 கயிறுகளால கட்டப்பட்ட ஒரு உரிய தொங்க விடுறாரு. அந்த உரிக்கு மேல ஏறி உட்கார்ந்து அபிராமி அந்தாதிய பாட ஆரம்பிச்சு ஒரு கயிறா அறுக்க ஆரம்பிக்கிறாரு. 100 கயிறுகளும் அறுபட்ட நிலையில அபிராமி பட்டர் தீக்குழிக்குள்ள விழ போறாருங்கிறத மக்கள் எல்லாரும் உணர்றாங்க. பதற்றத்தோட அவருடைய செய்கையை வேடிக்கை பாக்குறாங்க. இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிவிக்கப்பட்ட சரபோஜ மன்னரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவரும் பயங்கரமா பதற்றம் அடைகிறாரு. அபிராமி பட்டர் எதை பற்றியுமே கவலை கொள்ளாம அபிராமி அந்தாதியுடைய ஒரு அடியா பாடி பாடி ஒரு கயிறா அறுத்துக்கிட்டே வராரு. இப்படியே 77 கயிர்கள் அறுபடுது. 78வது கயிறை அவர் அறுத்து முடிக்கும் பொழுது அந்த இடத்துல அபிராமி தேவி வானத்துல தோன்றுறாங்க. தன்னுடைய தாடகத்தை கழற்றி வானத்தை நோக்கி எறியறாங்க. அன்னைக்கு வானத்துல நிலவே இல்லாத நேரத்திலையும் அம்பாளுடைய தாடகை வானத்தை நிலவா மாறி அன்றைய நாள பௌர்ணமியா ஆகுது. இத பார்த்து அங்க இருக்கிற மக்களும் மன்னரும் அதிர்ந்து போறாங்க. அபிராமி பட்டரை கீழே இறங்க சொல்லி மன்னர் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. அபிராமி பட்டர் தேவியினுடைய ஆசைப்படி அந்த கோவிலுக்குள்ள உட்கார்ந்து அபிராமி அந்தாதி முழுக்கவும் பாடி முடிக்கிறாரு.